இப்போ நம்ம ரெடி பண்ண கபாப் மசாலால நான் வந்து ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அது ஃப்ரை பண்ணி காண்பிக்கிறேன். சிக்கனுன்னு இல்லை, மட்டனுன்னு இல்லை, நம்ம வெஜிடேரியனாக இருக்கிறோன்னா நம்ம வந்து பன்னீர் போட்டு செஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் போட்டு செஞ்சுக்கலாம். லேடிஸ் ஃபிங்கர் கூட போட்டு செய்யலாம். காலிஃப்ளவர், மஷ்ரூம் இதெல்லாம் கூட இதே மசாலாவில் மேரினேட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நம்ம ரெடி பண்ண மசாலாவில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சிக்கன் இருந்தால், நான்வெஜ் அந்த மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ இமீடியட்டாக போடுறேன் ஆயிலில். அதே நம்ம சிக்கன் இருந்தாக்கா நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ ஆயிலில் போடலாம் பொட்டேட்டோ. இப்போ நம்ம ஆயில் சூடாயிடுச்சு, பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம். எதுவுமே இல்லை பாருங்க, வெறும் அந்த மாவு போட்டோம். கொஞ்சமாக நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன், அவ்வளோதான். சால்ட் போட்டுக்கலாம். நான்வெஜ் செய்யும் போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையாக இருக்கிற அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பொட்டேட்டோக்கு சால்ட் போடல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கபாப் மசாலா தான் போட்டோம்.